ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு பலாக்காயை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பலாக்காயை வந்து கையில் எண்ணெய் தடவி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நான் எல்லாம் வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு பலாக்காயை அள்ளி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா கொஞ்சம் போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா நம்ம பெரட்டி எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, நம்ம எல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதில் வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நான் போட்டு வதக்கியிருந்தேன். அதெல்லாம் போட்டு நான் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்க நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். செம்ம டேஸ்ட்டில் அருமையான மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் பலாக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் மல்லித்தலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக நான் பாருங்களேன், அப்படியே கறி மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.